அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு ரவா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு அரிசி மாவு, ஒரு அரை கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன், 3/4 கப்பு ரவா சேர்த்துருக்கேங்க, அரை கப்பு பசும்பால் தயிர் சேர்த்துட்டு ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். திரும்ப வந்து ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க. இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கிட்டால் தான் நமக்கு வந்து ரவா தோசை நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ அதுலேயே துருவிய கேரட் 1 கப்பு சேர்த்துக்கிறேன், 2 பச்சை மிளகாய், 1 கப்பு ஃபுல்லாக வெங்காயம், மல்லி கருவேப்பிலையை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 hour ரெஸ்ட் விட்டு பார்க்கும்போது தண்ணி எல்லாம் மேலே அப்படியே அடியில் மாவு தங்கியிருக்கும். ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் நல்லா நம்ம மாவு எடுத்துக்கிட்டு இரும்பு தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு மேலே நல்லா தூக்கின மாதிரி நீங்கள் வந்து ஊற்றுனீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஓட்டை ஓட்டையாக வரும். சுற்றி ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த கிறிஸ்பியாக திருப்பி போட்டுருங்களேன். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து மதியம் வச்சு மீன் குழம்போட நாங்கள் எனக்கு சாப்பிட போகிறோம். தேங்காய் சட்னிலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.